நீங்க பார்க்குற காய் பாருங்க, எப்படி வெடிச்சிருக்கும் பாருங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா, மரத்திலேயே தான் வெடிச்சிருக்கு. கீழ விழுந்து கூட வெடிக்கல. அந்த மரத்திலேயே தான் வெடிச்ச காய் பாருங்க. இந்த காய் இப்படி வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா, அந்த சொலைகள் பார்த்தீங்கன்னா, அந்த சொலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. உள்ள ஒரு ஒரு சொலைங்க. இந்த காய் பெருக்க பெருக்க சுளைகள் நல்லா பெருத்துருச்சு. பெருத்தாக்குல மேல உள்ள தோல்கள் தாங்க முடியாம நல்லாவே வெடிச்சிருச்சு பாருங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா, சுக்கு நூறா எல்லா சைடுமே வெடிச்சிருச்சு. ஒரு சைடு மட்டும் இல்ல. இந்த காய் 4 பக்கமாவே வெடிச்சிருச்சு பாருங்க. ஏன்னா இது காய் தான். இதுமோட காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வெடிச்ச இடத்துல உள்ள சொலைகள் வந்து வீணாயிரும். ஏன்னா அது கெட்ட மாட்டம் போயிரும். நல்லா இருக்காது. அது அந்த இடத்துல உள்ள சொலைகள் எல்லாமே வீணா போயிரும் பாருங்க. இதில உள்ள ஒரு சொலைய மட்டும் பாருங்களேன். அந்த சொலை மட்டும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு இருக்கு அந்த காயோட சுளைகள். அந்த சுளைகள் பெருசா இருக்கிறதுனால தான் இந்த காய் வந்து இப்படியே வெடிச்சிருக்கு பாருங்க. ஆனா இது காய் வந்து நல்லாவே முத்திருச்சு. பழுக்காமலே காயாவே வெடிச்சிருச்சு பாருங்க இது. அந்த சுளைய பாருங்க எத்த தண்டின்னு பாருங்க. இதே இன்னொரு மரத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த காய் பாருங்க எப்படி இதுவும் பாருங்க ஒன் சைடு அப்படியே வெடிச்சு வந்திருக்கு பாருங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா, இது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடுலேருந்து அடுத்த சைடு வெடிச்சிருக்கு. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா, இதில பூச்சி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி போட்ட ஓட்டையிலேருந்து இந்த காய் பெருக்க பெருக்க இதையுமே 2ஆ வெடிச்சிருச்சு பாருங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா, பூச்சினால வெடிச்சிருக்கு. இதுவுமே காய் பெருக்கிறதுனால அந்த பூச்சியில இந்த ஓட்டையிலேருந்தே வெடிச்சிருக்கு பாருங்க. அப்படியே 2ஆவே இதுங்க.